ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், பாப்புலரான ஒரு விகடன் சீரியல் இந்த வாரமே கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குங்க இந்த ஒரு அப்டேட் கேட்ட உடனே. ஏன்னா ரஞ்சிதமே சீரியல் ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில தான் கலைஞர் டிவியில் லான்ச் ஆச்சு. விகடனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கலைஞர் டிவி அந்த ரீவாம்க்கு அப்புறமா. ஸோ ரஞ்சிதமே சீரியல் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு டிஆர்பியுமே வந்து சஸ்டெயினாக வாங்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஸ்லாட்டில் 7:30. ஸோ இப்போ வந்து சீரியல் வந்து சடனாக என் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ இந்த சீரியல் எண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு அப்டேட் நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன். பட் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு சீரியலை கலைஞர் டிவியில் லான்ச் பண்ணுறதா விகடன் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பிளான் வந்து கொஞ்சம் ஏதோ சொதப்புது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எஸ், கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு சீரியல் வந்து இப்போ பண்ணல அவங்க எந்த ஒரு நியூ சீரியலுமே. அது விஜய்க்குமே கூட பொருந்தும். எஸ், கலைஞர் டிவியில் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க போல இந்த மாதிரி ஒரு சீரியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இல்லை அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டேன். பட் இந்த இன்னும் இந்த சீரியலுக்கான ஷூட் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. அதே போல் கலைஞர் டிவியுமே இந்த சீரியல் எண்ட் ஆகிறதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே அவங்க ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எஸ், இப்போ இந்த வாரமே ரஞ்சித் டிவி முடியுது அப்படின்னா அடுத்த வாரத்துலேருந்து அந்த ஸ்லாட்டுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய டப்பிங் சீரியல்ஸ்லாம் லான்ச் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் வேறு ஏதாச்சும் டப்பிங் சீரியல் கொண்டு வராங்களா, இல்லைனா ஏதாச்சும் சீரியல் வந்துட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவே இது வந்து கலைஞர் டிவிக்கு கொஞ்சம் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் விகடன் சர்பிலேருந்து. இந்த மாதிரி திடீர்னு சீரியல் என் பண்ணிக்கிட்டதும், ஏன்னா அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரெடி பண்ணுறோன்னு சொன்னாங்க, அது பண்ணலை. அட்லீஸ்ட் ரெடி பண்ணலை அப்படின்னாலுமே இவங்க ஒரு பேக்கப் ரெடி பண்ணுற வரைக்கும் ஒரு 1 or 2 weeks வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாச்சும் மூவ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அதுவுமே பண்ணல. ஸோ சீரியல் வந்து சடனாக எண்ட் ஆகிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து சொன்னால் மட்டும் தான் தெரியும். நமக்கு கிடைச்ச சோர்சஸ் வச்சு நான் இந்த அப்டேட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு விஜய்லேயுமே விகடனுடைய ப்ராஜெக்ட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த அப்டேட் நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாஸில் பேசுனாங்க இது அப்படி அப்படின்ட்டு. பட் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு பெரிய விஷயம் அங்கே காத்திருக்கு அப்படிங்கிறத நான் அந்த அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.